ஹாய் எவ்ரிவன். நம்மளோட லாஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து நீடிலே இல்லாமல் ஹேண்ட்ஸ் யூஸ் பண்ணி எப்படி ஸ்லிப் நாட் மேக் பண்ணியிருந்தது அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம். ஸோ அது மாதிரி ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்லிப் நாட் மேக் பண்ணிக்கோங்க. அது இதோட டீட்டெயில் ஸ்டெப் வேணும்னா நான் இதோட ஃபர்ஸ்ட் கமெண்டில் பின் பண்ணுறேன், அதையும் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பிக் ஹோல் இருக்கும். உங்ககிட்ட 2 நூல் இருக்கும். ஒரு நூல் வந்து சின்ன நூல், இன்னொன்று பெருசை வந்து அந்த ஹோல்குள்ளார விட்டுட்டு சின்னதை இழுத்தீங்க அப்படின்னா ஒரு செயின் இந்த மாதிரி ஃபார்ம் ஆகும். எகெயின் இவ்வளோ பெருசே அந்த அந்த ஹோலை வச்சுக்க வேணாம், லைட்டாக பெரிய நூல் இழுத்திங்கன்னா சின்னதாயிரும். மறுபடியும் அந்த ஹோல்குள்ளார பெரிய நூலை உள்ளே விட்டு சின்ன நூலை இழுத்தீங்க அப்படின்னா இப்படியே கண்டினியூஸாக செயின் வந்து ஃபார்ம் ஆகிட்டே இருக்கும். ஸோ கண்டினியூஸாக நீங்கள் வந்து வேணுங்கிறதுக்கு எத்தனை செயின் நீங்கள் வேணும்னு விருப்பப்படுறீங்களோ அத்தனை பேஸ் செயின் இதில் மேக் பண்ணிக்கலாம். இதை வச்சு மல்டிபிள் கிராஃப்ட்ஸ் பண்ணலாம். ஸோ நான் நெக்ஸ்ட் வீடியோவில் என்னென்ன கிராஃப்ட்ஸ் இதில் இருக்கும், இந்த மாதிரி செயினில் என்னென்ன கிராஃப்ட்ஸு, 2-3 யார்ன்ஸ் வச்சு, அதாவது 2-3 நூல் வச்சு எப்படி பண்ணுறது எல்லாமே நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோஸில் சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி இதில் உங்களுக்கு வந்து 5 செயின் வேணுமா, 10 செயின் வேணுமா, எத்தனை வேணுமோ அத்தனையும் நீங்கள் மேக் பண்ணிக்கலாம். ஒன்றுமே கிடையாது. அந்த அந்த ஹோல் சின்னதாக்கிட்டு அந்த ஹோல்குள்ளார நீங்கள் பெரிய பெரிய நூலை விட்டு கீழே உள்ள அந்த சின்ன நூலை இப்படி புல் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நல்ல ப்ராப்பரான ஒரு செயினே வந்து கிடச்சிரும். ஸோ இதான் வந்து ஹேண்ட்ஸ் யூஸ் பண்ணி எப்படி செயின் மேக் பண்ணுறதுங்கிற வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.